ஸோ இந்த இங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் இந்த வேர்டை உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு பாருங்கள். அட சாதாரண பெயின் தானே, இதுக்கே இவ்வளோ சீன் போடுற, இது மாதிரி எத்தனை பேர் இந்த யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த வேர்டை. ஆனால் பெயின் வந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தானே அது தெரியும். உங்கள் வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற விமன் ஏதாவது பெயின் அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்க தட்ஸ் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் இருப்பாங்க, பெயின் இல்லாதவங்க இருக்காங்க. பட் ஐம் டாக்கிங் அபவுட் த பீரியட் பெயின் ஹூ இஸ் ஃபேஸிங் தட். ஓகே, ஸோ இப்போ பண்ணும்போது அவங்க அந்த பீரியட்ஸ் பெயின்னு வரும்போது அவங்க என்ன பண்ண பெட்டில் போய்ட்டு கேர்ள் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஸ்கூலுக்கு லீவ் போடுற குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லை ஆஃபீஸ்க்கு லீவ் போடுற பர்சன் பார்த்துருக்கீங்களா? மீட்டிங் அட்டன் பண்ணணும் ஆனால் உள்ளே அழுதுகிட்டே வெளியில் சிரிச்சுக்கிட்டே எத்தனை பேர் நடிச்சுக்கிட்டே அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படின்னா எவ்வளோ பெயின் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதை நான் உங்களுக்கு வந்து நான் எலாபரேட்டாக சொல்லணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு கதை மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 14 years old மீரா, ஓகேங்களா? அவள் என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு அப்போ தான் அவளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வருது. பட் அவளுக்கு வந்து அந்த பீரியட் பார்த்து பயம் கிடையாது, ஏன்னா அவங்க அம்மா நல்லா எஜுகேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதில் வர சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் நான் பெயினை பார்த்து தான் அவளுக்கு ரொம்ப பயம். ஏன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து மாதம் மாதம் அந்த பெயினை அனுபவிச்சுட்டே இருந்திருக்காங்க. அகெயின் இதை வந்து இவள் பார்த்துட்டு ஓ இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டா. ஸோ அந்த பீரியட்ஸ் வரும்போது அவளுக்கு வருது, அதை பார்த்து அவள் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மா கிட்ட போய் ஒவ்வொரு மாதமும் பேப்பா, அம்மா ஏன் எனக்கு இவ்வளோ வலிக்குது, நான் எதுக்காக என்ன இந்த பெயினை நான் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்லாம் கேட்பா. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, இதுதாம்மா நார்மல், எல்லா பெயின் வந்து நார்மல், ஓகேவா, பெயின் வந்து நார்மல் அப்படின்ற சொல்லிடுவாங்க. இதை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, ஸ்ட்ராங்காக இரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிவிடுவாங்க. உடனே இவன் என்ன பண்ணுவா, ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டா, ஓ பெயின் இஸ் அ நார்மல், பீரியட் வந்து பெயினை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. இப்போ எவ்ரி மந்த் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாள். சரி, அகெயின் என்னாச்சு, அவள் பெரியவளாயிட்டா, காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ்லேயும் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்டலில் போய் படிக்கும்போது அகெயின் ஒவ்வொரு மாதமும் இதே அண்டர்கோ பண்ணிக்கிட்டே இருப்பாள். அப்போ ஒரு நாளைக்கு எக்ஸாம் வருது, அகெயின் இந்த பீரியட் பெயின் வருது. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற, போய் ரெஸ்ட் எட அப்படின்றா. இதெல்லாம் நார்மல் அப்படின்ற, பீரியட் நார்மல் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பெயினை அவள் ஹைட் பண்ணிக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாள். ஸோ அந்த கஷ்டத்துலேயே அவங்க வந்து இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு அவள் என்ன பண்ணுறா, இதுலேருந்து வெளியில் வரணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு யோகா டீச்சரை மீட் பண்ணுறா. ஸோ அந்த யோகா டீச்சர் மீட் பண்ணோடனே அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, உன் ஃபேஸில் ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே அவள் சொல்கிற, அந்த மாதிரி மேம் எனக்கு வந்து பீரியட் இந்த மாதம் அந்த பீரியட் பெயின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோடய லைஃபையே நான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணவே முடியல, அது என்னடானா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுது, ஒரு வாரத்துக்கு அப்புறமும் இருக்குது அப்படிலாம் போய் சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த யோகா டீச்சர் சிரிச்சுக்கிட்டே, ஏன் அதை நார்மல்னு சொல்கிற, பீரியட்ஸ் நார்மல் தான், பட் பீரியட் பெயின் நீ அனுபவிக்கணுங்கிறத இட்ஸ் நாட் நார்மல் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவளுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. என்னடா இத்தனை வந்ததுலேருந்து நான் 14 வயசுலேருந்து இப்போ இந்த காலேஜ் படிக்கிற வரைக்கும் இதே தான் நான் கேள்விப்பட்டுருக்கேன், இதெல்லாம் புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க பெயின்லாம் நார்மல் இல்லை அப்படின்னு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு இவளுக்கு. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை ஐ வில் ஹெல்ப் யூ அப்படி சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாடி ஒரு இன்டெலிஜென்ட் மெக்கானிசம், ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து எப்போ பெயின் வரும் அப்படின்னா, அந்த யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது பிளட்லாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது பாடியில் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். நான் இது யாருக்கு சொல்கிறேன், பீரியட்ஸ் பெயின் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு. நார்மல் பீரியட்ஸ் இப்படி கிடையாது, பீரியட் பெயின் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சிம்டம்ஸ் இது. அப்புறம் என்ன ஆகும்னா பாடியில் டென்ஷன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்லேயும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா உங்களோட யூட்ரஸும் உங்களோட எமோஷனும் வெல் கனெக்டட். ஸோ அதனால் என்ன பண்ணனா, என்னென்னலாம் பாடியில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அத்தனையும் உங்களோட யூட்ரஸும் அது ஃபீல் ஆகும். அதனால தான் அது வந்து பெயினாக உங்களுக்கு வெளியில் காமிக்குது. ஸோ அப்போனா இதுதான் நடக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன ஒரு பேக் ஐடியா ஒன்று நம்ம போகலாம். அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வில்லேஜ் சைட்லாம், யூஸ்வலாக வில்லேஜ் சைடில் யாருமே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு 3 நாளைக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களே எல்லோரும், அழகாக அவங்க 3 நாளைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க, எந்த வேலையும் அவங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா ஏன் அவங்களுக்கு அப்படி பார்க்க ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு எதுக்கு அப்படின்னா, அப்படி ஒரு பயன்படுத்தணும், நீ தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, இது தொடக்கூடாது அப்படின்னா தான் அவங்க வந்து அழகாக ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அகெயின் வந்து எல்லாத்தையும் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க.
ஸோ அதை என்ன ஆச்சுன்னா நம்ம ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த காலத்தில் இருக்கிறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை அவங்கள வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ணலாம், எல்லாருக்கூடையும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கிட்டும் சொசைட்டி சோஷியல் ஆக்கி அவங்களுக்கு எல்லா வேலையும் அப்போ தான் பண்ணுவாங்க. அவங்க வேலை பார்க்குறது, ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்கள எக்ஸ்ட்ரா பண்ணுறது, தனக்கு தானே எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிறது, இப்படின்னு எல்லா வேலையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓவர்லோட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாடிக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து கம்மியாகுது. ஓகேவா? ஸோ அதனால் இவங்க என்ன ஆகுதுன்னா இப்படியே இந்த மாதிரி தான் இதோட சொசைட்டி இவங்களை ஆக்கி வச்சு டயர்டாக போய் உட்காந்தாலே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. ஸோ டயர்ட்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். ஓகே, வி டோன்ட் வாண்ட் டு பி ஸோ கில்ட்டி. அகெயின் என்ன ஆகுதுன்னா தென் ஐ வில் அகெயின் கம் டு த மீரா கதைக்கு வரேன். ஸோ மீரா வந்து அவங்க டீச்சர்ஸ் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுறா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்த ஒரு யோகா போஸ்டர்ஸ்லாம் சில யோகா டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அதை அவள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறா. ஒரு 10 minutes ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், 10 minutes ப்ரீத்திங் எக்ஸசைஸ், 5 minutes மெடிடேஷன்ஸ், அதுக்கப்புறம் சில ஹெர்பல் டிப்ஸ், வார்ம் பாத், எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண, கோல்ட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறது, அவாய்ட் பண்ணுறது, சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த நேரம் போயிட்டு ஜங்க் ஃபுட்டை வந்து சாப்பிடாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் எதுக்கு நோ சொல்லணுமோ அதுக்கு நோ சொல்லிடணும். நான் எல்லாத்துக்கும் எஸ் இப்போ என்னால் முடியலன்னா எஸ் ஐம் டயர்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு டூனா டோன்ட் வாண்ட் டு டூ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வரணும். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி அவள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா. 3 months என்ன ஆச்சுன்னா அவளுக்கு பாடியில் நிறைய டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் பாச்சு. 6 months என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவளோட ஃபஸ்ட்டு டைம் யோகா டீச்சர்கிட்ட வந்து சொல்கிறா, நான் இந்த மாதம் வந்து இந்த பீரியட்ஸ் வந்து நான் பெயின் இல்லாமல் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னானே ஷீ இஸ் வெரி ஹாப்பி ஆன் ஹிஸ் ஃபேஸ். அதை அவள் வந்து என்ன பண்ணுறா, இது அம்மாக்கும் அது பண்ணி தே அந்த ஃபேமிலியே கொஞ்சம் நல்லா ஒரு அழகாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ லாஸ்ட்டாக ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு ஆஸ் அ ஃபேமிலி மெம்பராக நீங்கள் வந்து ஒரு அண்ணனாக இருக்கலாம், ஒரு தம்பியாக இருக்கலாம், அப்பாவா, ஹஸ்பண்டாக நீங்கள் ரோலில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது தான். இப்போ யாராவது உங்கள் வீட்டில் பீரியட்ஸ் பெயின்னு வந்தது அப்படின்னா அதில் உடனே என்ன இது தானே பீரியட் பெயின் தானே அனுபவிச்சுட்டு இப்போ எல்லோரும் அனுபவிக்கிறாங்க தானே அப்படின்னு சொல்லாமல் எப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டும், வேறு ஒன்றுமே கேட்க வேணாம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், எமோஷ்னலாக அவங்க வந்து நல்லா வெல்வர்ஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஹெல்ப்லாம் எதுவும் பண்ணலாம்னு தேவையில்லை, எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தை அவங்களே பூஸ்டப் பண்ணிவிடும், தென் தேல் பி ஸோ ஹாப்பி. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு கான்செப்டை தான் நான் வந்து இந்த வின் ஓவர் மென்ஸ்ட்ரல் பெயின் அப்படிங்கிற ஒரு புக்கில் நான் போட்டிருக்கேன். ஸோ வின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து 0 பெயின் கிடையாது. என்ன வருதோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யூ ஹேவ் டு அந்த பெயின்லேருந்து நீங்கள் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறத நான் இந்த டாப்பிக்கே நான் கொடுத்துருக்கேன். இன்னொன்று இந்த டாப்பிக்கில் இந்த புக்கில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நிறைய ஆசனாஸ் கொடுத்துருக்கேன், நிறைய ஹெர்பல் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆசனாஸ் கொடுக்கணும் உடனே இந்த ஆசனாஸ்லாம் அப்படியே பண்ண தெரியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் QR கோடு இருக்கும், QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது டைரெக்டாக உங்களை யூடியூபுக்கு சேனலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ தட் அங்கே நீங்கள் வந்து நான் வந்து அங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே கூட பண்ணலாம். இன்னொன்று இதில் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் ஷீட் இருக்குது, நீங்களே வந்து அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ஷீட்டை ஃபில் பண்ணிவிட்டு நீங்களே எந்த அளவில் உங்களுக்கு இருக்கீங்க அப்படின்னு உங்களே நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இது வந்து ஜென்ரலாக யோகா ஏற்கனவே பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்கு. இப்போ யாராவது உங்களுக்கு புதுசாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது குழந்தைங்க ஏதாவது ஃபீல் பண்ணுறாங்க, விமன் ஏதாவது பெயினில் ஃபீல் பண்ணுறேன்னா ஐ எம் த யோகா தெரபிஸ்ட், சீனியர் யோகா தெரபிஸ்ட். என்னோடது வந்து KK நகரில் சென்னையில் என்னோட சென்டர் இருக்குது. ஐ வெல்கம் யூ ஆல் அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் திஸ். Pain is not the punishment. Pain is a message to the body. Please listen to me. Win over the menstrual pain.